இன்னைக்கு நடக்கக்கூடிய போர் யார் ஆரம்பிச்சிருந்தாலும், யாருடைய கை ஓங்கி இருந்தாலும் மிகப்பெரிய இழப்பு பாமர மக்களுக்கு தான். கிட்டத்தட்ட ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்தைகள், ஸ்கூல்ல படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிற அப்பாவி குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 160 பேர் அமெரிக்க ராணுவத்தால கொலை பண்ணியிருக்காங்க. அமெரிக்க ராணுவத்தால இறந்திருக்காங்க. இது பெரிய இழப்பா இருக்கு. அதாவது அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, எந்த நாட்டுல போர் தொடுத்தாலும், எந்த நாட்டிலேயே அடக்குமுறைகளை கட்டவிழ்த்தாலும் அந்த நாட்டுல முதல்ல பாதிக்கப்படக்கூடியதா இருக்குது. அந்த நாட்டில் உள்ள குழந்தைகளா தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இது தொடர்ந்துட்டே தான் இருக்காங்க. சிரியா, பாலஸ்தீன்ல தொடர்ந்து இன்னைக்கு ஈரான்லையும் குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு நிலையை தான் பாக்குறோம். இதுல மிகப்பெரிய ஒரு வேதனை என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவு தெரிவிக்க சொல்லிட்டு என்ன நடக்குன்னே தெரியாம பலர் பல விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்றது ஒண்ணுதான், என்னைக்குமே வலியும் சரி, என்னைக்குமே தோல்வியும் சரி, அது அது அடையதவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு செய்தி மட்டும்தான். 160 குழந்தைகளை கொன்றதுக்கு இஸ்ரேலும் சரி, அமெரிக்காவும் சரி எந்த ஒரு வருத்தங்களும் தெரிவிக்கல. ஆனா ஈரான் அமெரிக்க தளங்கள் மேல தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. ஆனா ஈரான் தான் இன்னைக்கு உலக அளவுல தீவிரவாதமா காட்டப்பட்டு இருக்கு.